அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக அரசு போக்குவரத்து கழகத்தில் முன்னாடி இருந்த தமிழ்நாடுன்ற பெயர் என்னாச்சு அப்படின்றத கேட்டு நம்ம நாம் தமிழர் கட்சி உறவுகள் ஆங்காங்கே போராட்டம் நடத்தியிருக்காங்க. இந்த போராட்டம் ஏன் நடக்குது, இந்த போராட்டத்துக்கு பின்னாடி தமிழ்நாடுன்ற பெயர் எப்படி நீக்கப்பட்டுச்சு, அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற காரணங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியும், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் மாண்புமிகு நமது அப்பா அவர்களும் போக்குவரத்துறை அமைச்சர் ஐயா சிவசங்கர் அவர்களும் ஒரு 20 வால்வோ பஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற பிரச்சனைகளை பற்றியும் தான் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் சுக்கா உடைக்க போகிறோம். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். முதல்ல நாம் தமிழர் கட்சி உறவுகள் ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னாடி எடுத்து நடத்துறாங்க அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னா ஒரு சின்ன சின்ன வரலாறு மறைக்கப்பட்ட பிரச்சனைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி என்ன கொஞ்சம் கொஞ்சமா மறைச்சு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாமா? இப்போ தற்போது வெறும் அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம், அரசு போக்குவரத்து கழகம் மதுரை அப்படின்னு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த பேருக்கு பின்னாடி இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடுன்ற பேர் நீக்கப்பட்டிருக்கு. இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இது அந்த பேர் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை மண்டலங்களா என்னென்ன பேர்ல பாரம்பரியமான நம்மளோட வீர பெரும்பாட்டனர்கள் பேர்ல இயங்கி இருக்கு அப்படின்றது இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அதை எடுத்து காட்டுறது தான் இப்போ எங்களோட வேலையா இருக்கு. அதைத்தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி போக்குவரத்து கழகங்கள்ல பெயர்கள் இருந்திருக்கு, அதை எப்படி இவங்க சுக்கா நொறுக்கி இருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பாவோட அப்பா எல்லாருக்கும் தெரியும் ஐயா கலைஞரோட ஆட்சியில் 1997 வருடம் அந்த அரசாணை எண் GOMS நம்பர் 120 இது அரசாணை எண். அந்த அரசாணையின் கீழே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்ற பெயரை உருவாக்குறாங்க. அதாவது இது ஒரு பொது பெயர். இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்ன்றது ஒரு பொது பெயர் அப்படின்ற மாதிரி உருவாக்குறாங்க. 1972 ஃபர்ஸ்ட் 1972 சென்னையில பல்லவன் போக்குவரத்து கழகம் உருவாகுது. அதே 1972 மதுரையில பாண்டியன் போக்குவரத்து கழகம் உருவாகுது. அதே 1972 கோவையில சேரன் போக்குவரத்து கழகமும், 1972 கும்பகோணத்துல சோழன் போக்குவரத்து கழகமும், 1973 சேலத்துல அண்ணா போக்குவரத்து கழகமும், 1974 திருநெல்வேலியில கட்டபொம்மன் போக்குவரத்து கழகமும், 1975 விழுப்புரத்துல தந்தை பெரியார் போக்குவரத்து கழகமும் தான் செயல்பட்டு இருந்தது. ஆனா நம்ம ஐயா கலைஞர் நம்ம அப்பாவோட அப்பா ஆட்சிக்கு வந்து ஒரு சில மாற்றங்களை போக்குவரத்து துறையில இதை நாங்கள் இப்போ ஒரு பொது பெயராக வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் 1997 TNSTC தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்றத உருவாக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தா அந்த டிஎன்ஐயும் தூக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்க்க போகும்போது ஆரம்பத்தில் இருந்தே 1970 இருந்தே இவங்க வேற ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் இந்த பேரை மாத்திருக்காங்கன்ற மாதிரி தான் தோணுது. அப்படி என்ன உள்நோக்கமா இருக்கு, கொஞ்சம் நம்ம இதை டீட்டெயிலா பேசணும். அதாவது நாம் தமிழர் உறவுகள் ஏன் இந்த போராட்டத்தை முன்னிலை வைக்கிறாங்க அப்படின்னா, அத்தனை வீரப்பெரும்பாட்டனர்களோட பெயரை நீக்கிட்டீங்க. அந்த வீரப்பெரும்பாட்டனர்கள் பெயர் எல்லாத்தையும் நீக்கிட்டு தமிழ்நாடு அரசுன்ற ஒரு பேரை மட்டும் வச்சிங்க. சரி, தமிழ்நாடு நம்மளோட நாடு, தமிழனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் அந்த தமிழ்நாடு அப்படின்ற பேரை சொல்லும் போது ஒரு உணர்ச்சி இருக்கு. சரி, அந்த பேராவது நிலைச்சி நிக்கிதான்னு பார்த்தா இப்ப ரீசெண்டா போன ஆட்சியில, அதாவது நம்ம அம்மையார் ஜெயலலிதா அவங்களோட ஆட்சியில இந்த தமிழ்நாடுன்ற பெயர் நீக்கப்பட்டதா ஒரு குறிப்பு இருக்கு, ஒரு அரசாணை இருக்கு. சரி, இது ஏன் நீக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம போக்குவரத்துறை அமைச்சர் அதுக்கு சொன்ன காரணமே ஒரு ஒரு கேளிக்கையான காரணமா இருக்கு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் அப்படின்னு எழுதுறதுக்கு கண்ணாடியில இடம் இல்லைங்க. அதாவது இதுக்கு முன்னாடி காலகட்டங்கள் வரைக்கும் கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம்னு ஒவ்வொரு வீர பெரும்பாட்டனர்கள் நம்மளோட முன்னோர்கள்
அவங்கெல்லாம் எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சு எவ்வளவு வாழ்க்கை வழிமுறைகளை நமக்காக விட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த பாரம்பரியமான அந்த நம்ம வீரப்பெரும்பாட்டனர்களோட பெயர்களையோ அவங்களோட வரலாறையோ நம்ம தெரிஞ்சிக்க கூடாது, அதை நம்ம கடைபிடிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அந்த பேரெல்லாம் தூக்கிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இப்போ அவங்ககிட்ட கேட்கும் போது இது நாங்கள் ஏற்கனவே அம்மையார் அவங்க போட்ட ஆட்சியில தாங்க இது வந்தது, ஸோ அதை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஆமாம், நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் நீங்கள் அவங்களோட ஆட்சியில் போட்டதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, இதையும் அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க. எத்தனையோ விஷயங்களை நம்ம கொண்டு வந்த விஷயங்களை கிடப்பில் போட்டு அதை ஒன்றும் இல்லாமல் சுக்கு ஆக்கிட்டீங்க. ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த ஒரு தமிழ்நாடுன்ற பேரை நீக்கினதை மட்டும் இப்போ வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களாம். அதுக்கு அவங்க கொடுத்த காரணம் தமிழ்நாடுன்ற பேரை எழுத இடம் இல்லையா. கடுப்பேத்துறார் மயிலாட். எவ்வளவு ஒரு சில்லியான ரீசன் சொல்றாங்க. அந்த காரணத்தை எழுதி கொடுக்குறவங்க அமைச்சர்களுக்கு, சிஎம்க்கு, இவங்க பேசுறதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவன் கொஞ்சம் தெளிவா எழுதி கொடுங்கடா. ஏனோ தானே எழுதி கொடுத்து பாவம் அவங்களும் பேசிட்டு போயிடுறாங்க. யூடியூபர்ஸ் நாங்கள் வச்சு பேசுற மாதிரி சூழ்நிலை ஆளாக்குறதே அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க தான். கரெக்டான ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு எழுதி கொடுத்தா அவங்க பார்த்து பேசிட்டு வரலாறு தெரியாதவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து தான் பேசணும். இப்ப நாம் தமிழருக்கு வச்சு உறவுகள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே தமிழ்நாடுன்ற பேர் நீக்கப்பட்டதுக்கு பின்னாடி அத்தனை நம்மளோட முன்னோர்களோட பெயர்கள் இருந்ததை வரலாற்று பெயர்களை பூரா நீக்கியிருக்காங்க. அந்த வரலாற்று பெயர்களோட நீக்கியதோட தாக்கம் அப்ப எங்க அண்ணன் சீமான் அந்த இடத்துல இல்லடா, களத்துல இருந்திருந்தா நிச்சயமா சொல்றேன், நீங்க கட்டபொம்மன் போக்குவரத்து கழகத்தையோ இல்ல சேரன் போக்குவரத்து கழகத்தையோ பாண்டியன் போக்குவரத்து கழகத்தையோ உங்களால மாத்திருக்கவே முடியாது. இவனுல மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். இப்ப தமிழ்நாடுன்ற பேரை நீக்கிறீங்க. அந்த தமிழ்நாடுன்ற பேரை நீக்கிறதுக்கு முன்னாடி ஒரு யோசனை வேண்டாமா? ஒரு சிங்கம் ஒன்று சைட்ல இருக்கே, சீருமே, அதோட குட்டிகள்லாம் இருக்கே, அதுக்கெல்லாம் பாயுமே அப்படின்றதெல்லாம் தெரிய வேண்டாமா? தெரிஞ்சு அதை நீக்க வேண்டாமா? சரி, ஒட்டுறாங்க நம்ம நாம் தமிழர் கட்சி உறவுகள் அந்த தமிழ்நாடுன்ற பேரை சேர்க்கிறாங்க, காவல்துறை நிற்கிறாங்க, அந்த தமிழ்நாடுன்ற பேரை சேர்க்கிறாங்க. காவல்துறை உண்மையிலேயே இந்த இடத்துக்கு ஒரு ராயல் சல்யூட் கொடுக்கணும். அந்த போராட்ட காலத்துக்கு அவங்க கைது பண்ணினாலும் அந்த சூழ்நிலைக்கு காவல்துறை ஆளாக்கப்பட்டிருக்காங்க, அவ்வளவுதான். இதுல காவல்துறை மேல எந்த நம்ம பழி சொல்லும் சொல்லவே கூடாது. அது அவங்களுக்குள்ளே இந்த மனவேதனை இருக்கும். எத்தனையோ காவல்துறையினர் அந்த போராட்ட காலத்துல நாம் தமிழர் உறவோட நிற்கும் போது நம்ம தமிழ்நாடுன்ற பேரை விட்டுறதுக்கு, அதை கிழிக்கிறதுக்கு எவ்வளவு மன வருத்தத்தோட அவங்க கிழிச்சிருப்பாங்கன்றது அந்த மனவழி வேதனை நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி மேல இருந்து செயலாக்குறாங்கல்ல, அவங்க செயலாக்கும் போது பாவம் இவங்க என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம காவல்துறையை பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த தமிழ்நாடுன்ற பெயர் இவங்க நாம் தமிழர் உறவுகள் அவங்க சொந்த காசை போட்டு ஒட்டுறாங்க, அந்த ஸ்டிக்கரையும் கிழிக்கிறாங்க. அப்ப அதை கிழிக்கிறீங்கன்னா என்ன பேர் வைக்கலாம்னு ஐடியாவில் இருக்கீங்க? முன்னாடி கண்ணாடியில இடம் இல்லை, ரைட்டு, ஏன் சைடில் அவ்வளோ பெரிய இடம் இருக்கே, இவ்வளவு இடம் அழகா இருக்கே, அதுல தமிழ்நாடுன்ற அந்த ஸ்டிக்கர் ஒட்டின இடத்துல நீங்க தமிழ்நாடுன்ற வார்த்தையை சேர்க்கலாமே. இடம் இல்லைன்றாரு அமைச்சர். முன்னாடி கண்ணாடியை மட்டும் பார்க்க கூடாது அமைச்சரை, சைட்லயும் வந்து பார்க்கணும். சைட்ல தானே ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கீங்க, கண்ணாடியில விட்டுருங்க, உங்களுக்கு இடம் இல்லைங்க, அதை நாங்க ஏத்துக்கிறோம். சைட்ல இடம் இருக்குல்ல, அதுல ஒட்ட வேண்டியதானே, அதுல ஸ்டிக்கர் அடிக்க வேண்டியதானே, அடிக்கல. அப்ப மீண்டும் அடுத்த ஆட்சி வந்தா திராவிட போக்குவரத்து கழகம்ன்றத உள்ள கொண்டு வந்தாலும் நம்ம ஏத்துக்கக்கூடிய சூழ்நிலை தான் வரும், கொண்டு வருவாங்க. ஆனா அது நடக்காது. ஏன்னா நீங்க அப்ப பேர் மாத்தும் போது களத்துல எங்க அண்ணன் இல்லை, இப்ப நீங்க பேர் மாத்துறீங்க, களத்துல ஆள் இருக்கு. தயவு செய்து தமிழக அரசு போக்குவரத்து கழக அமைச்சர் உங்க மேல ஒரு சில நல்ல ஒரு மரியாதை இருக்கிறதுனால தான் நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு புரிய வைக்கிறோம். தயவு செய்து நீங்க ஆட்சியில இருக்கும் போதே உங்களுக்கு அந்த பெருமை கிடைக்கட்டும். இந்த தமிழ்நாடுன்ற பேரை நீங்க கொண்டு வாங்க, உள்ள திரும்ப கொண்டு வந்தீங்க. எங்களோட முன்னோர்கள் பேரை கொண்டு வாங்கன்னு நாங்க அவங்க நாம் தமிழர் உறவுகளே தான் ஆர்ப்பாட்டம் நடத்தல. தமிழ்நாடு நம்ம தமிழர்களோட பாரம்பரியமா, நம்ம தமிழர்களோட வரலாற உலகம் பூரா பேசுறான். தமிழ்நாடுன்ற வார்த்தையை உலகம் பூரா யூஸ் பண்றான். ஆனா தமிழ்நாட்டுல தமிழர்கள் பயணிக்கக்கூடிய அந்த பேருந்துல தமிழ்நாடுன்ற வார்த்தையை சேர்க்கிறதுல என்ன வந்துச்சு? இத கேட்டா இடம் இல்லைன்ற காரணம்
உங்களுக்கே ஒரு 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 சின்னத்தனமான யோசனையா தெரியல? ஒரு ஒரு கேவலமான யோசனையா தெரியல? நம்மளும் அதே தமிழ்நாட்டில் தானே வாழ்றோம். ஏன் அந்த உணர்ச்சி ஒவ்வொரு அமைச்சருக்கும் வரல? எல்லா களத்திலையும் முன்னாடி நின்றுருக்கு நாம் தமிழர் கட்சி. அதே மாதிரி தான் இந்த களத்திலையும் முன்னாடி நிக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லாத ஒரு விஷயம் சொல்லல. இன்னும் அவங்க சொல்லலாம் வேணாம், லேசா கண்ணை காமிச்சாலே போதும், என்ன நடக்கும்ன்றது தெரியும். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகமும் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அப்பா நீங்களும் தயவு செய்து இந்த தமிழ்நாடுன்ற வார்த்தையை உங்க ஆட்சியில கொண்டு வாங்க. நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்க மேல ஒரு மதிப்பு மரியாதை உயர்வதற்கான வார்த்தைகள் தான் இருக்கே தவிர, தயவு செய்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறோம்னா நம்பாதீங்க. உங்களை கோர்த்து விடுற மாதிரி தான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து அதை நல்லா பாருங்க. வந்து சோசியல் மீடியாவோ எதுவுமே டெவலப் இல்லை, இப்பெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அடுத்த செகண்ட் இங்க வந்துருது, ஒவ்வொரு சாதாரண பாமர மக்களும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்க ஆட்சியில இந்த சில மாற்றங்களை கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ரெண்டாவது, இப்ப கொண்டு வந்திருக்கீங்களே இந்த 20 வால்வோ பேருந்துகள், இந்த 20 வால்வோ பேருந்துகள் வந்து ஆய்வு செய்யறதுக்கு நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்களும் போக்குவரத்துறை அமைச்சரும் நேரடியா அந்த 20 பேருந்துகளை போய் பார்த்தாங்க. பார்த்து உள்ள என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கு, லைட்டெல்லாம் எரியுதா, சீட்டெல்லாம் நல்லா இருக்கா, இது என்ன இது அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, பாராட்டத்தக்க விஷயம். வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி ஆய்வு நடத்துறீங்களே, இதுக்கு முன்னாடி கிளம்பி எத்தனையோ பஸ்ஸை நீங்க ரிலீஸ் பண்ணீங்களே, அதெல்லாம் ஓட்ட உடசல் இஎம்பி தலைக்கு பேரிச்சம்பளம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கே, அதையே நீங்க ஆய்வு நடத்தல? ஒவ்வொரு டிப்போலையும் ஹெட்லைட் முதற்கொண்டு டிரைவர் கண்டக்டர் தான் வாங்கி போட்டு அவங்களோட பாதுகாப்பு அவங்க ஓட்டுறாங்களே, அதையே நீங்க ஆய்வு நடத்தல? டயரோட உருப்படியா இல்லாம அங்கங்க வண்டிகள் பஞ்சர் ஆகி நிக்குதே, அதையே நீங்க ஆய்வு நடத்தல? மழை பெஞ்சு வெளியே மழை நின்னாலும் உள்ள மழை ஒழுகுதே, அதையே நீங்க ஆய்வு நடத்தல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. புதுசா வந்த பேருந்துல ஆய்வு நடத்துறது முக்கியமா, இல்ல இந்த மாதிரி ஓட்ட உடசல் இயம்பு தலை ஆய்வு பண்ணி அதை சரி பண்றது முக்கியமா? இன்னும் நம்ம சின்ன சின்ன கிராம பகுதிகளில் எங்க பிள்ளைங்க பஸ்ஸுக்கு போறதுக்கு கிராமத்து பிள்ளைகளுக்கு நீங்க பாஸ் கொடுத்துருக்கீங்களே, முறையா எல்லா பேருந்தும் ஏத்துதா? கிடையாது. கட்டல்லே இல்லையா? சிட்டி பஸ் மட்டும் ஏத்தணும்ன்றீங்க. அந்த சிட்டி பேருந்துமே அது ஒரு குறிப்பிட்ட தூரம் கடந்து வரும்போது ஃபுல்லாயிருது, நிக்காம தான் போறாங்க ஒரு சில கிராமங்கள்ல. கேட்டா பாஸை ஏத்துனா டிக்கெட் ஏற்ற முடியாதுன்ற காரணத்தையும் முன்னிலை வைக்கிறாங்க. ஸோ எங்க பிள்ளைய இப்ப டயத்துக்கு ஸ்கூலுக்கு போக முடியுதா? ஏன் நீங்க ஃப்ரீ பாஸ் கொடுத்த அரசாங்கம் ஒவ்வொரு ஊர்லயும் எத்தனை ஸ்கூல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உதாரணமா விருதுநகரை எடுத்துக்கிட்டா மகளிர் ஸ்கூல் எத்தனை இருக்கு, ஜென்ஸ் ஸ்கூல் எத்தனை இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் எத்தனை, கவர்மெண்ட் ஸ்கூல் எத்தனை திறந்துட போறீங்க? ஊருக்கு ஒன்று தான் வைக்க போறீங்க. என்னமோ தெருவுக்கு 4 கவர்மெண்ட் ஸ்கூலை ஓப்பன் பண்ண மாதிரிலாம் உங்களுக்கு சிரமம் கிடையாது. ஊருக்கு ஒன்று வச்சிருக்கீங்க, அதுவும் முறையா செயல்படாம தான் இருக்கு. இதை ரெண்டாவது பேசுவோம். ஸோ எத்தனை ஸ்கூல் இருக்குன்றது தெரியாம இருக்க போகுதா? எத்தனை மாணவ மாணவிகளுக்கு நீங்க பாஸ் கொடுத்துருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியாம இருக்க போகுதா? கிடையாது, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன் நீங்க அந்தந்த பள்ளிகளுக்கே நீங்க அந்த பேருந்தை விடலாம், அந்த குழந்தைய மட்டும்தான் ஏறணும்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரலாமே. ஏன் இந்த அரசு போக்குவரத்து கழகமோ நம்ம தமிழக அரசோ ஏன் இந்த ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வரல? வாய்ப்பில்லை ராஜா. எங்க பிள்ளைகள் ஃப்ரீயா ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றதுனால ஃப்ரீ பாஸ் கொடுத்தீங்களே, ஃப்ரீ பஸ் இருக்கா? ஃப்ரீ பஸ் இருந்தாலும் அது முறையா எல்லா குழந்தைகளையும் ஏத்திட்டு போகுதா? எல்லா பிள்ளைகளும் முறையா அதுல பயணம் பண்ண முடியுதா? கிடையவே கிடையாது. எத்தனையோ கல்லூரிகளுக்கு பஸ்ல கவர்மெண்ட் பஸ் நிக்காதுன்னு சொல்றாங்க. கல்லூரிகள்னாலே மாவட்டத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் நிற்கும். இப்போ உதாரணத்துக்கு விருதுநகர் BBB பெண்கள் கல்லூரி, அந்த கல்லூரியில படிக்கிற பெண்கள் விடுற ரத்த கண்ணீர் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மினிமம் மதுரையில இருந்து வர்ற வண்டியோ திருமங்கலத்துல இருந்து வர்ற வண்டியோ ஏறி 3V காலேஜ்னு கேட்டா நிக்காதும்பாங்க. 3V காலேஜ்ல சர்வீஸ் ரோடு லெப்ட்ல கட்டாயி நிப்பாட்டக்கூடிய இருந்த இடத்த அடைச்சு ஒரு தனியார் ஹோட்டலுக்கு கார் பார்க்கிங்க்கு இடம் வேணும்ன்றதுனால இந்த இடத்துல பஸ் நிக்க கூடாது, சர்வீஸ் ரோடுக்கு வந்துருமேன்னு சொல்லி அதை அடைச்சு அந்த சர்வீஸ் ரோடு முழுக்க அந்த தனியார் ஹோட்டலோட வாகனங்கள் மட்டும் நிக்கிற மாதிரி வழிவகைத்து கொடுத்து அந்த BBB காலேஜ் பேருந்து நிறுத்தத்தையே புறக்கணிச்சிருக்கீங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? கள்ளிக்குடி பக்கத்துல, விருதுநகர் பக்கத்துல கள்ளிக்குடி
கர்ம வீரர் காமராஜர் பெயர்ல இயங்கக்கூடிய ஒரு பொறியியல் கல்லூரி, காமராஜ் இன்ஜினியரிங் காலேஜ். அந்த கல்லூரி மாணவர்களும் ரத்த கண்ணீர் தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த வண்டியும் ஏத்தாது. மதுரை மாட்டுத்தாவணியில ஐயா அமைச்சரை, நீங்க யாராவது உங்களோட பிஏவை அவங்க மனைவியோட லோக்கலா ட்ரெஸ் போட்டு கைலி சட்டையோட மதுரையில இருந்து சிவகாசி போற வண்டியிலையோ கோயில்பட்டி போற வண்டியிலையோ காமராஜ் காலேஜ் நிக்குமான்னு கேளுங்க. நிக்காதும்பாங்க. பக்கத்துல இருக்கிற பிரைவேட் வண்டியை கையை காட்டுவாங்க. பிரைவேட் வண்டி நிக்குது. ஒரு தனியார் முதலாளி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை கூட இவ்வளவு பேருந்து, இத்தனை டிப்போ, இத்தனை அதிகாரிகளை வச்சு உங்களால ஏன் அதை செயல்படுத்த முடியல, கண்காணிக்க முடியல? ஒரு தனியார் பேருந்துல செக்கர் ஒரு நாளைக்கு 3 டைம் செக் பண்றாங்க. அரசு போக்குவரத்து கழகத்துல மாச கடைசியில மட்டும்தான் செக் பண்றீங்க. எத்தனை செக்கரியா கரெக்டா நீங்க டியூட்டியில போட்டு கரெக்டா அவங்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க? கிடையவே கிடையாது. ஸோ நம்ம சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் இவ்வளவு இருக்கு. இப்ப ரீசெண்டா விட்ட மஞ்ச வண்டி, ஊதா வண்டி, அந்த மஞ்ச வண்டி, ஊதா வண்டி அங்கங்க கொடை சாஞ்சி கிடக்கிறதெல்லாம் அமைச்சர் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. மக்கள் எவ்வளவு இன்னல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. முறையா செயல்படுதா? நீங்க முத ஆய்வு நடத்தும் போது இருந்த அதே டியூப்லைட் உள்ள இருக்கான்னு பாத்தீங்களா? முத நீங்க ஆய்வு நடத்தும் போது இருந்த ஹெட்லைட் அதுல இருக்கான்றத பாத்தீங்களா? இருக்காது. ஏன்னா நீங்க ஆய்வு நடத்த போறது இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம ஐயா நேர்மையின் சிகரமா இருக்கக்கூடிய கலெக்டர் சகாயம் மாதிரி ஒருத்தரை இந்த போக்குவரத்து துறையில நடக்கக்கூடிய ஊழல்களை கண்டுபிடிங்கன்னு எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்தோன்னு சொல்லத்தான் போறாரு. இருக்கிற ஜிஎம், டிஎம், டிஎம் டெக் எல்லாம் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போலேன்னா என்னன்னு எழுதி வச்சுக்க. அவ்வளவு ஊழல் ஒரு நட்டு போல்ட்டுல கூட பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது மக்களுக்கும் தெளிவா தெரியத்தான் செய்யுது. பாதுகாப்பை கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். பாதுகாப்பு எங்க இருக்கு? எத்தனையோ பஸ்ல ஹெட்லைட் இன்னும் எரியல. அவங்க கை காசை போட்டு மாட்டுறாங்க. உள்ள பேருந்து பணிமனையில கொண்டு போய் வேலைக்கு வண்டியை விட்டா அங்க வேலை ஆகக்கூடிய மெக்கானிக் ஏதோ பெரிய என்ன சொல்றது, அவ்வளவு ஒரு உச்சத்துல இருந்து வந்த ஒரு மாதிரி, ஆகாயத்துல இருந்து நேரடியா மெக்கானிக் படிச்சு உள்ள இறங்கின மாதிரி படிட்டு பார்ப்பான். யாரா நீங்க காக்கி சட்டையும் பேண்டும் போட்டு பெல்ட் போட்டு பெரிய புடிங்கியாடா. அந்த மெக்கானிக் கூட காசை கொடுத்து தாயா எங்க ஓட்டுநர் நடத்துனர்கள் அந்த வேலையை செய்யறாங்க. மாச சம்பளம் நீ அந்த மெக்கானிக் கொடுக்குற. ஆனா அந்த மெக்கானிக் அந்த வேலையை உருப்படியா செய்யறான்னு கேட்டா கிடையாது. எங்க போக்குவரத்து கழகத்துல ஓடக்கூடிய இந்த ஆளுங்கட்சி சங்கத்துக்கு இல்லாம மற்ற சங்கங்கள்ல இருக்கக்கூடிய ஓட்டுநர் நடத்துனர்கள்ட்ட கேளுங்க, உண்மை நிலவரம் என்னன்றது தெரிய வரும். என்ன எழவி அது? மக்களுக்கு பாட்டு கேட்டுக்கிட்டே பயணம் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு நீங்க வால்வோ பஸ்ல டிவி மாட்டியிருக்கீங்க. ஆனா நார்மல் பஸ்ல ஓடக்கூடிய ஒவ்வொரு செட்டு ஸ்பீக்கரும் டிரைவர் கண்டக்டர் அவங்க சொந்த காசை போட்டுதான் மக்களுக்கு பாட்டை கேட்டு இனிமையா போகட்டும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க போட்டதா? இன்னைக்கு நீங்க வால்வோ டிவி வச்சிருக்கீங்களே, இந்த வால்வோ டிவி ஒரு 5 மாசம் கழிச்சு நீங்க இந்த வண்டியில ஏறி செக் பண்ணுங்க, இருக்குதான்னு பாருங்க. வால்வோ டிவி எங்க போகணுமோ அங்க போய் சேர்ந்துருக்கும். வால்வோல இருந்த டிவி நம்மளால அந்த பேருந்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய மெக்கானிக்கே இல்லைன்றத அமைச்சர் சொல்றாங்க. ஓகேங்க, அப்ப இருந்த டெக்னாலஜி வேற, இப்ப இருந்த டெக்னாலஜி வேற. ஆனா அரசு போக்குவரத்து கழகத்துல எல்லா பணிமனையிலையுமே இப்போ உதாரணமா விருதுநகர், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, ராஜபாளையம், அருப்புக்கோட்டை இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஏதாவது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது, ஒரு சில விஷயங்கள் தெரியல அப்படின்னா பசுமலையில போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்புவாங்க. ட்ரைனிங் கேம்ப் போடுறாங்க. ஒரு டிரைவருக்கு இபிகேஎம் கிலோமீட்டரு கொடுக்கல, எங்களால் டீசல் களவான்ற அளவுக்கு இவர் ஓட்டலை சார், இவர் விரட்டிட்டாரு அப்படின்னு ட்ரைனிங் அனுப்புறீங்கல்ல. ஒரு கண்டக்டர் டிக்கெட் அவ்வளோதான் ஏற்றினாலும், மக்களே இல்லைனாலும் நீ வண்டியை ஃபுல்லாக ஓட்டிட்டு போகணும், நீ ஏன் டிக்கெட் ஏற்றலைன்னு சொல்லி அனுப்புறீங்கல்ல. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பேருந்தை போட்டு இவ்வளவு சமயம் உருவாக்குறீங்கல்ல, இருந்தாலும் அவங்கள ட்ரைனிங்ன்ற பேரில் அனுப்புறீங்கல்ல. ஏன் மெக்கானிக்க இந்த பேருந்துகளுக்கு உண்டான தொழில்திறனை கத்துட்டு வாங்கன்னு சொல்லி நீங்க ட்ரைனிங் போட்டு அனுப்பல? அனுப்பிச்சிருந்தா 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள இதெல்லாம் நீங்களே செய்யற மாதிரி வந்திருக்குமே. இப்போ வரைக்கும் நீங்க விட்டுருக்கிற மஞ்ச வண்டிய அந்த தனியார் நிறுவனம் தானே மெயின்டைன் பாக்குது. அந்த தனியார் நிறுவனத்தை சேர்ந்த மெக்கானிக் தானே வந்து மெக்கானிக் பழுதுகளை நீக்குறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீங்க கணக்கு காட்டுறீங்க.
கணக்காட்டிய தனியாருக்கு முழுக்க முழுக்க தாரவாக்குறீங்க. அதுதான் உண்மை. எல்லாம் டெக்னாலஜி. ஆனா இடையில வந்து பலியாகிறது ஓட்டுநர் நடத்துனர்கள் தான். ஸோ யாரை ஏமாத்த இந்த வேலைகள்லாம் நடக்குது, அதை தயவு செய்து மக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் இந்த வாழ்வு உபச பத்தின கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, தயவு செய்து நீங்க என்னதான் பேரா மாத்தினாலும் எத்தனைதான் வாழ்வு உபசு விட்டாலும் எங்க அண்ணன் சீமான் வந்ததுக்கு அப்புறம் இத்தனை மண்டலங்கள் இல்லாம தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கிழக்கு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மேற்கு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வடக்கு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தெற்கு 4 மண்டலங்களா பிரிச்சு 4 மண்டலத்துக்கும் ஒரு ஐஏஎஸ் நியமிச்சு நிச்சயமா எங்களோட பழைய முன்னோர்களோட வீர பெரும்பாட்டனர்களோட பெயர் ஒவ்வொரு மண்டலங்களுக்கு முன்னாடியும் திரும்ப சேர்ப்பாங்கன்றதுல மாற்றம் இருக்கா? அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? முடியாதுன்னு நீங்க விட்டாலும் நாங்க வந்து செய்வோம்டா. நிச்சயமா ஒரு ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய போக்குவரத்து துறையில நடக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்கத்தான் முடியும்.